தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் மூன்றாவது கோஷ்டி உதயமானது. திமுகவில் மூன்றாவது கோஷ்டி உதயமானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவில் தற்பொழுது 2 கோஷ்டிகள் உள்ளன. ஒன்று உதயநிதி கோஷ்டி, மற்றொன்று கனிமொழி கோஷ்டி. இந்த கனிமொழிக்கு ஆதரவாக ராசா உள்ளிட்ட தலைவர்கள் உள்ளார்கள். தற்பொழுது திமுகவில் மூன்றாவது கோஷ்டி உருவாகியுள்ளது. அது யார் என்று சொன்னால் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன். சபரீசன் தற்பொழுது மூன்றாவது கோஷ்டியாக களமிறக்கப்படுகிறார். மு.க.ஸ்டாலின் ஆசியுடன் களமிறக்கப்படுகிறார். அவருக்கு அறிவாலயத்தில் தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் தென்மண்டல அமைப்பு செயலாளராக கூட நியமிக்கப்படலாம். தென் மாவட்ட திமுகவை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்கும் திமுகவை மறுசீரமைப்பும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபரீசன் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் களமிறங்கினார். தற்போதுள்ள சட்டசபை உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் சபரீசன் ஆதரவாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் சபரீசன் கட்டுப்பாட்டில் உள்ளனர். தற்பொழுது தென் மாவட்டங்கள் முழுவதும் சபரீசன் வசம் ஒப்படைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சபரீசன் தென்மண்டல திமுக அமைப்பு செயலாளராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ராஜ்யசபா எம்பி ஆகலாம் அல்லது அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது உதயநிதி அரசியலில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதால் சபரீசனை களமிறக்குகிறார் மு.க.ஸ்டாலின். தற்பொழுது 2 கோஷ்டிகள் உள்ளன. மூன்றாவது கோஷ்டியாக சபரீசன் கோஷ்டி திமுகவில் உருவாகியுள்ளது.